கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தவ காலத்தினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் சிறப்பிக்க காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதங்களையும் மனமாற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு என்று பார்க்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மனமாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தரக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்காக மனித வடிவில் உலகிற்கு வந்து சிலுவைக்கு கையளிக்கப்பட்ட இயேசு மறுபடியுமாக உயிர்த்து எழுந்து பரிசுத்த ஆவியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் மரித்து உயிரோடு எழுகின்ற நிகழ்வு இந்த இடங்களிலே நாம் பார்த்து தியானிக்க முடிகின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய மரணங்கள் கூட ஆண்டவருடைய வருகையின் போது எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து ஆண்டவரை வரவேற்கும் விதமாக நம்மளுடைய உயிர்கள் மறுபடியுமாக வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்வு நம்ம கிறிஸ்தவத்திலே ஒரு விசுவாசத்தை ஒரு ஆழப்படுத்துகின்ற நிகழ்வாக விவிலியத்தின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு உறவுகளே, நண்பர்களே, இந்த உயிர்ப்பை நாம் தியானிக்கப்படுகின்ற போது பல்வேறு கருத்துக்கள் நம் உள்ளத்திலே சிந்திப்பதற்காக விவிலியத்தில் நிறைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கின்ற போது பல்வேறு இடங்களிலே இயேசுனுடைய உயிர்ப்பின் விதமாக உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் இடைப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை பொரித்து எடுப்பதற்கு 21 நாட்கள் ஆகின்றது. அப்படியாக நீங்க இதை பார்க்கின்ற போது முட்டைகளை அடை வைத்து அந்த கோழியானது ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே வருகின்றது. அதற்கு தெரியும் தன்னுடைய குஞ்சுகள் வெளிவருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகும் என்று அதனுடைய அரவணைப்பிலே காத்து கொண்டிருக்கின்றது. அந்த 21 நாட்கள் கடந்து வரப்படுகின்ற போது அந்த முட்டைக்கும் கோழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு, அந்த முட்டைக்குள்ளே அந்த குஞ்சானது உயிர் பெற்று வெளியிலே வரக்கூடிய அந்த தருவாயானது அந்த தாய்க்கோழிக்கு தெரிகின்றது. இந்த முட்டைக்கும் இந்த தாய்க்கோழிக்கும் இருக்கின்ற அந்த உறவுகளிலே அங்க ஒரு உயிர் வெளியில வருவதற்கு உண்டான அந்த இதய துடிப்பானது கோழியின் வாயிலாக உணரப்பட்டு அந்த 21 நாட்களிலே அந்த குஞ்சானது வெளியே வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற போது தாய்க்கோழியானது எந்தெந்த முட்டைகளிலே குஞ்சுகள் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கின்றதோ அந்த முட்டைகளை தாய்க்கோழியானது கொத்தி எடுக்கும். சிறிய அந்த துளைகள் இடப்படும் போது அந்த குஞ்சானது அந்த முட்டைகளிலிருந்து வெளியே வருகின்றது. இப்படியாக இந்த கோழிக்கும் குஞ்சுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறிய உறவுகளை கூட தாய்க்கும் சேய்க்கும் இருக்கக்கூடிய உறவை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வேதனைகளும் பாடுகளையும் எவ்வாறெல்லாம் மாற்ற வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வேதனைகளோ பாடுகளோ நிந்தைகளோ வந்தாலும் ஏற்ற வேளையிலே தூய ஆவியானவர் நம்மோடு இடைப்பெற்று நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் மாற்றக்கூடிய வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். மனிதனால் தீர்ப்பிடப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவமானங்களை ஏற்று கல்வர்களுக்கு மத்தியிலே சிலுவையிலே தொங்கி உயிர் இழந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் பெற்று தூய ஆவியின் வடிவிலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆம், அன்பார்ந்தவர்களே,
ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே இன்றைய தினங்களிலே நம்மோடு அசைவாடி கொண்டு இருப்பதை, நம்மோடு உறவாடி கொண்டு இருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கின்ற போது அந்த தூய் ஆவியான நம்மோடு அசைவாடுவதை உங்களால் பார்க்க முடிகிறது. அநேக சபைகளிலே இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுவதை காட்டிலும் இயேசுனுடைய உயிர்ப்பை அவர்கள் அதிகமான சபைகளிலே பிரிந்த சகோதரர்கள் இந்த நாட்களை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுனுடைய பிறப்பு ஒரு வரலாறான காரியமாக இருந்தாலும் இயேசுவனுடைய உயிர்ப்பானதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு விழாவாக அவர்களுடைய சபைகளிலோ, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலோ, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளிலோ இந்த மாதிரியான இயேசுவின் உயிர்ப்பை அவர்கள் சிறப்பான விதத்திலே பெரிய விழாவாக சிறப்பித்துக் கொண்டு இருப்பதை இந்த நாட்களில் நம்ம காண முடிகிறது. ஏனென்றால் அது ஒரு மனம் மாற்றத்திற்குண்டான ஒரு காரியமாக பார்க்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு என்று ஒரு மீட்பரை, நமக்கு என்று ஒரு தூய ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். ஏனென்றால் இயேசு உலகிற்கு வந்து மனிதனாக உருவெடுத்து அவருடைய வாழ்ந்த நாட்களிலே, குறிப்பிட்ட நாட்களிலே நமக்காக, நம்முடைய பாவ பலவீனங்களுக்காக மனிதன் வடிவிலே மனிதனோடு உறவாடி பாடுகளை ஏற்று, அவமானங்களை ஏற்று மரித்து போன காலங்களை காட்டிலும் உயிர்த்த இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலங்கள் வரைக்கும் அவர் நம்மளோடு இருப்பதை நாம் உணர முடிகின்றது. எப்போதெல்லாம் நீங்கள் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றீர்களோ, அப்போது தூய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த நிலைகளிலே எந்த விதமான ஜபங்களை ஏறெடுத்தாலோ, எந்த மாதிரியான வேலைகளை நாம் துவங்கினாலோ, தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்று தூய ஆவியானவரை மையமாக வைத்து தூய ஆவியானவர் தான் எல்லாமாக நினைத்து நாம் அவரோடு ஜெபித்து அவரை முன்னிலைப்படுத்தி நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும், ஒவ்வொரு காரியங்களும் அது ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நாளிலும் கூட தூய ஆவியானவர் இயேசுவின் உயிர்ப்பு விழா வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், எப்படி கோழி முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியே வருகின்றதோ, ஒரு புதிய உலகிற்குள்ளே ஒரு புதிய உயிர் வருகின்றதோ, அதே போலதான் ஒன்றுமே அறியாத தெய்வம் நமக்காக வேண்டி இந்த உலகிலே நமக்காக ஒரு மீட்பர், நம்மளோடு நம்மளுடைய பாவங்களை மாற்றுகின்ற தேவன், நமக்காக ஜெபிக்கின்ற தேவன், நம்மளுடைய பாவங்களை மாற்றி நமக்கு புதிய உயிரை கொடுக்கின்ற தேவன், நமக்கு இயேசுவின் உயிர்ப்பின் வாயிலாக ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர், இதோ தூய ஆவியின் வடிவிலே நம்முடைய உள்ளங்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு என்று பார்க்கின்ற போது வெளிநாடுகளிலே மிகவும் ஆடம்பரமான விதத்திலே அந்த ஈஸ்டர் எக் என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு உயிர் வெளியிலே வருவதை அவர்கள் மிகவும் ஆடம்பரமான விதத்திலே அப்படியான முட்டைகளை வைத்து அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி மிகவும் சிறப்பான விதத்திலே அந்த கோழியினுடைய முட்டையை அவர்கள் மையமாக வைத்து எப்படி ஒரு புதிய உயிர் முட்டையிலிருந்து வெளியில் வருகிறதோ அதை அடையாளமாக இந்த ஈஸ்டர் விழாவை, இந்த இயேசுவின் உயிர்ப்பு விழாவை ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையில கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தியானித்த இந்த தவ நாட்களிலே பல்வேறு நிலைகளிலே நாம் தியானித்து வந்திருந்தோம். இப்பொழுதும் கூட அதனுடைய நிறைவாக ஆண்டவருடைய உயிர்ப்பு இந்த நாட்களோடு நிறைவு பெற்று நாம் அன்றாட வாழ்க்கைக்கு கடந்து செல்கின்ற போது நாம் பட்ட வேதனைகள், பாடுகள், நிந்தைகள் இந்த 40 நாட்களிலே மறந்து விடாமல் இதோ வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நினைவுபடுத்தி ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைவில் வைத்து வரக்கூடிய நாட்களிலே பாவ வழிகளிலே போகாமல் உயிர்த்த இயேசுனுடைய கிருபையினால் வாழக்கூடியவர்களாகவும், தூய ஆவியருக்கு எந்த ஒரு இடையூறும்
மனித நிமித்தமாக, பாவங்கள் நிமித்தமாக கொடுத்து விடாமல் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த நாட்களிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது நம் ஆண்டவரோடு உருக்கமாக ஜெபிக்கின்ற போது தூய ஆவியானவர் தான் இந்த நாளிலே உங்களோடு உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். முடிந்தவர்கள் முழங்காலோடு இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் இந்த உயிர்ப்பு நாளிலே ஆண்டவரிடம் நாம் மனம் வருந்தி மண்டியிட்டு வேண்டுகின்ற போது அவர் உங்களை தொடுவதையும் அவர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பதையும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதையும் நீங்கள் பார்க்க முடிகிறது. இது ஒரு சாட்சியாக கூடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்பதை ஒரு ஆழமான விசுவாசத்தோடு இந்த ஜெபத்திலே நம்ம கலந்து கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 40 நாட்களாக தேவன் எங்களோடு இருந்து ஆண்டவரே, இந்த 40 நாட்களில் நாங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரே ஒருத்தல் இருந்து உம்மை பற்றி நாங்கள் தியானித்து கொண்டு இருந்தோம். ஆண்டவரே, என்னுடைய பாவ பலவீன நிமித்தமாக நான் கொடுத்த சிலுவை, நான் கொடுத்த ஒவ்வொரு அடிகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு முள்முடியும் உமது உள்ளத்தை எவ்வளவு காயப்படுத்தியிருக்க ஆண்டவரே. அப்பா, இப்படியான பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் கொடுத்தும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நீங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே தூய ஆவியின் வடிவிலே ஆண்டவரே அப்பா நீங்கள் உயிர் பெற்று ஆண்டவரே எங்களோடு இருப்பதை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே அப்பா வருடத்தில் ஒரு முறை ஆண்டவரே இப்படியான எங்கள் பாவ பலவீனங்களை குறித்து நாங்கள் மனமாற்றத்திற்காக ஆண்டவரே என்னுடைய பாடுகளும் வேதனைகளுக்காகவும் நீங்க பட்ட வேதனைகள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, அதெல்லாம் நினைத்து ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில ஒரு மனமாற்றத்திற்காக ஜெபிப்பதற்கு இப்படியான ஒரு காலம் எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா இந்த இயேசுனுடைய உயிர்ப்பை நாங்கள் தியானிக்கப்படுகின்ற போது ஆண்டவரே தூய ஆவியானவர் தான் என் வாழ்க்கையில அப்பா என்னோடு இருக்கிற ஆண்டவரே என் பாடுகளும் வேதனைகளும் உம்மால் மட்டுமே ஆண்டவரே மாற்ற முடியும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் தான் இந்த நாளில் என்னோடு நீங்க கடந்து வர வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறேன். நான் உண்மையாக நம்பிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய நாள் தொடங்குற முதற்கொண்டு ஆண்டவரே நான் இரவு வேளையிலே தூங்கும் போது கூட ஆண்டவரே ஆண்டவர் தான் ஆசீர்வாதமாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு இருப்பதை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாள் தொடங்கி ஆண்டவரே முடியும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காரியங்களே நாங்கள் பாவ வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் தள்ளப்படுகிறோம். காம இச்சைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கண்களும் காதுகளும் ஆண்டவரே எங்கள் நாவுகளும் ஆண்டவரே அப்பா பாவத்து நிமித்தமாக ஆண்டவரே பல கோணங்களிலே அப்பா நாங்கள் திசை மாறி போய்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது எல்லாத்தையும் நீங்க மன்னித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் என்னை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் எவ்வளவு ஒரு பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே என் வாழ்க்கை பாவமாக மாறி போயிருந்தாலும் ஆண்டவரே கைவிடாத தெய்வம் ஆண்டவரே நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில கூட ஆண்டவரே என்னுடைய கண்ணீர்கள் வேதனைகள் ஆண்டவரே என் தேவைகள் என்ன என்பதை நீங்க அறிந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே இந்த ஈஸ்டர் விழாவை கூட ஆண்டவரே அப்பா சிறப்பான விதத்திலே அப்பா கொண்டாட முடியாத அளவுக்கு என் குடும்பங்களிலே கஷ்டங்களை நீங்க இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில என்னோட கண்ணீர்கள் மாற வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூட அது எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, என் மேல் நீங்க மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, என் மேல் மனம் இறங்குவீங்க ஆண்டவரே. அப்பா, என் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை நீங்க மாற்ற வேண்டுமா கொடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்துடைய தேவைகள் நீங்க சந்திக்க வேண்டுமா கொடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில சிலுவைகளை வந்து சென்றிருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்க மாற்றக்கூடியவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, சிலுவை என்பது நிரந்தரம் இல்லை. சிலுவையில் மீட்பு இருப்பதை நாங்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில சிலுவைகளை மாற்றி போடுங்க, முள்முடிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு வல்லமை எனக்குள் நீங்க தருவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் கூட என்னை தொடுங்க ராஜா ஆண்டவரே. உமது கிருபை என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க ஆசீர்வாதம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, என் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்குள்ள கடந்து வரட்டும். ஒரு ஆசீர்வாதம் என் வீடுகளுக்கு
வீடுகளுக்குள் கடந்து வருவதாக. தூய ஆவியானவர் ஆண்டவரே அப்பா என் வீடுகளுக்குள் கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா என் வீடுகளில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகளை அப்பா தடை செய்து கொண்டு இருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. தூய ஆவியானவர் வீடு முழுவதும் நீங்க அசைவாடுவீர்களாக. எந்தெந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே நீங்க வருவதற்கு, ஆண்டவரே ஆசீர்வாதம் வருவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க மாற்றி போடுவீராக. தூய ஆவியானவர் தான் என்னோடு இருந்து ஆண்டவரே இது ஆசீர்வாதத்தில் மேன்மையை கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இயேசுவின் உயிர்ப்பு நாளிலே எனக்கு நீங்க மாற்றி கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாற்றி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாளை தினத்தில் இருந்த ஆண்டவரே என் வாழ்க்கையில புதிய மாற்றத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நாளை தினத்தில் இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை நான் காணக்கூடியவனாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கடந்து வந்த பாதைகளில அப்பா எவ்வளவு பாடுகள் வேதனைகள் இருந்ததோ ஆண்டவரே அதை எல்லாம் மாற்றி இன்றைய தினத்திலிருந்து ஒரு புதிய பொலிவோடு என் வாழ்க்கையை நான் தொடங்கக்கூடியவராக ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களில் கூட ஆண்டவரே அப்பா பல்வேறு கோணங்களிலே பல்வேறு நிலைகளிலே பாடுகளோடு வேதனைகளோடு நோய்களோடு இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் நீங்க ஒரு ஜீவியத்தை நீட்டி கொடுப்பீராக ஆண்டவரே. படுக்கையில் இருந்து ஆண்டவரே வேதனையோடு கஷ்டங்களோடு ஆண்டவரே உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற உள்ளங்களிலே ஆண்டவரே அவர்கள் செய்த பாவ பலவீனங்களை மன்னித்து ஆண்டவரே ஜீவிய நாட்களை நீங்க கூட்டி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. படுக்கையில் வேதனைகள் இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு படுக்கை விரிப்பை நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா நீங்க படுக்கை விரிப்பை மாற்றுவீராக. அவர்களும் புதிய பலன் கொண்ட ஆண்டவரே அப்பா புதிய ரத்தத்தை நீங்க கொடுத்து அவர்களை அப்பா அவர்கள் நடக்க வைத்து ஆண்டவரே இந்த புதிய உலகிற்குள்ள நீங்க அழைத்து வர வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவர் தான் ஆண்டவரே படுக்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே அப்பா அவங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளோட வேதனைகளை நீங்க மாற்றுவீராக. பிள்ளைகளோட வேதனைகளை மாற்றுவீர்கள் ஆண்டவரே. அப்பா மருத்துவமனையில் இருந்து கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த இயேசுனுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாட முடியவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒரு கிருபை ஆண்டவரே உமது கரம் அந்த மருத்துவமனைக்கு போவதாக ஆண்டவரே. எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ தூய ஆவியானவர் தான் அந்த இடங்களில் சென்று அவர்களை மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை கரம் பிடித்து நீங்க தூக்குவீராக. நோய்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே புதிய சாட்சியத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. இதோ இயேசுவின் உயிர்ப்பு நாளிலே நான் ஆண்டவரோடு ஜெபித்தேன். என் கூட இருப்பவர்கள் உறவுகள் எல்லாம் அந்த நாட்களை சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்களே, நான் மட்டும் மருத்துவமனையில் இருந்து கொண்டு இருக்கிறேனே ஆண்டவரே இன்னைக்கு தூக்கி எடுங்கப்பா. இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்கப்பா. தூய ஆவியானவர் எனக்கு புதிய பலனை கொடுத்து இப்படியான நோயிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா கரத்தின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா எலும்புகள் பலன் கொண்டு எழும்பட்டு ஆண்டவரே. எந்தெந்த நோய்களோ மருத்துவர்கள் சொன்னார்களோ எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதங்களை கொடுங்க ராஜா. புதிய வாழ்க்கையை கொடுங்க ராஜா ஆண்டவரே. இந்த உயிர்ப்பு விழா ஆண்டவரே ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் புதிய பலனை கொடுக்கட்டும், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த தினத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கக்கூடியவராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய என்னென்ன ஜெப விண்ணப்பங்களாக இருந்தாலும் ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிய உயிர் ஆண்டவரே அந்த இடங்களில் வருவதாக அப்படியான ஆழமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவதான் நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டு இருந்ததோ எல்லா காரியங்களும் புதிய ஒரு கிருபை கடந்து வரட்டும், புதிய ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பல்வேறு நிலைகளிலே பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியம் எனக்கு நிறைவேறாமல் இருக்கிறது, இந்த காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று எத்தனையோ தேவைகளோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவன்தான் இந்த தினத்திலே அப்பா உமது உயிர்ப்பு
தூயாவின் வடிவிலே அவர்களுடைய காரியங்களும் அப்படியே நிறைவேறுவதாக, அந்தந்த காரியங்களுக்கு ஒரு புதிய உயிர் அதில் வருவதாக ஆண்டவரே. அது எப்படியாக காரியங்களாக இருந்தாலும் உமக்கு சித்தமானால் இயேசுவின் நாமத்தில் தூயாவின் வடிவில நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கண்ணீர் வர வேண்டாம் அப்பா, நிந்தைகள் வர வேண்டாம், வேதனைகள் வர வேண்டாம் ஆண்டவரே, தடைகள் வர வேண்டாம். எல்லாம் இந்த நாட்களே ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த காணொளி அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கட்டும். இயேசு அவரோடு பேசக்கூடியதாக இருக்கட்டும். தூய ஆவியானவர் தான் அவர்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் அப்பா, இந்த தேசங்களில் இருந்தாலும் ஒரு வல்லமை கடந்து செல்வதாக, ஒரு ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக, ஒரு கிருபை கடந்து செல்வதாக. தூய ஆவியானவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்பக்கூடிய பிள்ளைகளாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வேலைகளிலே ஆண்டவரே, உம்மை மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் தூய ஆவியானவர் நான் நின்று வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அப்படியான ஒரு உயிர்ப்பு விழாவாக எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.